கார் டிசிஎஸ் ரீஃபண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவாங்க. லெட்ஸ் சே சம்படி இஸ் பையிங் எ நியூ கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் காரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த டீலர் வந்து உங்களுடைய கார் ப்ரைஸில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் 1% வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவாங்க. திஸ் இஸ் கால்ட் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். உங்கள் பேனில் அந்த டிசிஎஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது ஒரு வருஷம் எண்டுக்கு அப்புறம், ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுமோ இந்த அமௌண்ட்டை அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டியே இல்லை அப்படின்னா இந்த பணம் உங்களுக்கு ரீஃபண்டாக வரும். நான் எதுக்கு இந்த வீடியோவை சொல்கிறேன் அப்படின்னா மெனி ஆஃப் அஸ் இந்த விஷயம் நமக்கு புரியறதில்ல. கார் ப்ரைஸை வந்து இந்த டிசிஎஸ் வந்து நம்ம கம்பல்சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இதை நம்மளால ரீஃபண்ட் வாங்க முடியும். இதுக்கு ஃபார்ம் 27D அப்படின்றத நீங்கள் டீலர்கிட்ட கேட்கணும். அதுக்கு பிறகு 26 ஏஎஸில் உங்கள் ஏஎஸில் வருஷ எண்டுக்கு அப்புறம் இந்த பணம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுடைய டிசிஎஸ் கலெக்டட் அமௌண்ட்டை நீங்கள் அதில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி இதுக்கான ரீஃபண்டை உங்களால் கிளைம் பண்ண முடியும். தேங்க்யூ. உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை பெட்டராக இருக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.